உதவி நமக்கு புரிந்திருக்கின்றன. எனக்கு நினைவு தெரிந்த நாளில் நான் ஸ்கூல் படித்து கொண்டிருந்த காலத்தில், அது ஒருவேளை 64, 65 இருக்கலாம். அப்பொழுது நான் முதலாக கேட்ட ஒரு பாட்டு, எங்கள் ஸ்கூலில் நாங்கள் 2 பசங்க மாத்திரம்தான் நல்லா பாடுவோம். நானும் இன்னொரு பையன் இருப்பான், சுப்பராமன் சொல்லிட்டு, ஒரு இந்து தம்பி. அது நாங்கள் 2 பேர் தான். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒன்று அவன் பாடுவான் அல்லது நான் பாடுவேன். அந்த முறை வரும் பொழுது எங்கள் ஸ்கூலில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் முதலாக துதித்து பாடிட பாத்திரமே அந்த பாடலை பாடினான். எனக்கு ரொம்ப பிடித்து விட்டது அந்த பாடல். நான் பாடல் கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பொழுதும் நான் பின்னாலே அந்த பாட்டு முடிச்ச உடனே அவன் பின்னாலே போய் எனக்கு இந்த பாட்டு எழுதி கொடுறா, எனக்கு இந்த பாட்டை சொல்லி கொடுறா அப்படின்னு சொல்லி நான் கற்றுக்கொண்ட காலங்கள் உண்டு. அதுக்கு பிறகு கூட என்னுடைய தாயார் எனக்கு இவருடைய பாடல் நிறையா பாடுறாங்க. இந்த பாடல்கள் மூலமாக எனக்கு தெரிந்து அருமையான சகோதரி சாரா நவ்ரோஜி அவர்களுடைய பாடல்கள் இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு இல்லை, ஒரு வேதத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்கிறதோ அத்தனை விஷயங்களை குறித்தும் அவர்கள் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆண்டுடைய வழிநடத்துதல், கர்த்தருடைய பிரசன்னம், தேவனுடைய தொழுகை, தேவன் பட்ட பாடுகள், கர்த்தருடைய வருகை. அன்பு தாயாருக்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நீ கொடுத்திருக்கிற ஒவ்வொரு அனுபவங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய பாடல்கள் மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களும், அவர்கள் கடந்து வந்த காலடி சுவடுகளும் இன்னும் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்தும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் வெளியிட போகும் இந்த புத்தகத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. புத்தகத்தின் வரிகள் ஒவ்வொன்றும் தேவனுடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டதாக, தேவனை அநேகருடைய இருதயத்தை திரும்புவதாக, கர்த்தருக்குள்ளே வைராக்கியம் கொள்ளவும், கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை நிறைவேற்றவும் ஒரு புதிய தலைமுறை இந்த புத்தகத்தின் வழியாக புறப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தொடர்ந்து எங்களுடைய காரியங்கள் முழுவதையும் கர்த்தர் பொறுப்பிடும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். முதலாவதாக பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல் ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூறும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். டேபிள் ரொம்ப உயரமாக இருக்கு, என்னை மறைச்சிடும். அதனால தான் முன்னாடி வந்துட்டேன். 1964 வருஷம் என்று நினைக்கின்றேன். சகோதரி அவர்கள் எசேக்கிரவுல அந்த பாடலெல்லாம் அறிமுகம் செய்வதற்கு முன்பதாக வீட்டில் வைத்து ஒரு டேப் ரெக்கார்டு வைத்து சத்தி விக்டர், சன் பீட்டர், நான், தினி ஜோசப் எல்லாரும் உட்காந்து ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிப்போம். அந்த பாடல் முதல்ல நாங்கள் தான் கேட்போம். இந்த காலையும் மாலையும் ஆனாலும் சரி, தேவசித்த நிலையில் இப்படிப்பட்ட எல்லா பாடலையும் முதலில் கேட்கிறார்கள். நாங்கள் கேட்ட முன்பாடு தான் எசேக்கிரவுல எல்லாரும் கேட்பாங்க. நாங்கள் தான் சேர்ந்து வாசிப்போம். அந்த கேசட்டை போட்டு அதோடு கூட சகோதரி பாடுவார்கள். அந்த நாட்களிலே நடந்த கூட்டங்களிலே இந்த பாடல் மூலமாக மாபெரும் புரட்சியை உண்டாக்க கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமாகிய சுவிசேஷகி சகோதரி சாரா அவருடைய வாழ்க்கைக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். என்னுடைய சாட்சியை குறித்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். எனக்கும் சகோதரி அவர்களுக்கும் அவருடைய தாயாருக்கும் மிகுந்த ஒரு நெருக்கம். நான் ரட்சிப்படைவதற்கு தாயாருடைய ஊழியம் எனக்கு ஊன்றுகோலாக இருந்தது. அதெல்லாம் சொல்ல இப்ப நேரம் இல்லை. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சாது ஐயா அவர்கள் நடத்தி வருகிற ஏஞ்சல் டிவியில பாடல் பிறந்த கதை என்ற நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைக்கும்படியாக முதல் முறை அவர்களை அணுகின பொழுது அவருடைய பிரதிஷ்டை எனக்கு நன்றாக தெரியும், அவருடைய பரிசுத்தம் எனக்கு நன்றாக தெரியும், அவருடைய வைராக்கியமான ஜீவியம் எனக்கு நன்றாக தெரியும். HML நாங்களாம் இணைந்து வாசிக்கிற வேளையில அந்த இசை தட்டிலே ஒரு படத்தை பிடிப்பதற்காக ஒரு கேமராமேன் இப்படி வந்தாரு. அவர் எடுக்கும் பொழுது முகத்தை மூடிட்டார். இதுவரைக்கும் இசை தட்டில அவங்களுடைய படமே வந்ததில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தொலைக்காட்சியிலே அவருடைய பாடல்களும் அவருடைய சரித்திரமும் அவருடைய பாடல் பிறந்த கதையும் சொல்லுவது என்பது சாதாரண காரியம் இல்லை. அவங்களுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா உட்கார்ந்து கன்வின்ஸ் பண்ணி, சிஸ்டர் உங்க பாடலை ஜனங்கள்
கேட்டிருக்கிறாங்கள பார்த்ததுல எப்படியாயிலும் இந்த பாடல் பந்த கதை நிகழ்ச்சியில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடை பாடலை பற்றி சொல்லணும். அது கோடிக்கணக்கான மக்களுக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் சந்தோஷம் என்று முதல் நிகழ்ச்சியை அவருடைய வீட்டுல போய் ஆரம்பிச்சோம். நிறைய கேள்வி சொல்லியிருக்கிறேன். வீட்டுல ஏசி எல்லாம் கடன்னு ஆடும். அந்த சத்தத்தோடு ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி எப்படி எடிட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் போட்டோம். அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சிஸ்டர் சொன்னேன், சிஸ்டர் கொஞ்சம் ஏங்கிட்டு வந்து பாருங்க, அங்க குழுன்னு இருக்கும், இந்த சத்தம் எல்லாம் இருக்குது, ரொம்ப அழகா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொண்டோம். ஐயாவுடைய அழைப்பையும் என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஏஞ்சல் டிவியில் வந்து பல நிகழ்ச்சியில அவருடைய பாடல் பிறந்த சரித்திரத்தை, கதையை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களோடு பேசும்போதெல்லாம் நான் ரொம்ப பௌத்தியமா மரியாதையோடு நடந்து கொள்வேன். எந்த ஜோக்கும் அடிக்க மாட்டேன். ஏஞ்சல் டிவியில் ஆல்வின் ஆனாலும், எனக்கு வயதுக்கு கீழ்பட்டவர்கள் மோசஸ் ராஜசேகரன் மற்றவர்களானாலும் ஜோக் அடிப்பேன், பேசுவான். அவங்கிட்ட ரொம்ப பௌத்தியமா மரியாதையா உட்கார்ந்து நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சு கதையெல்லாம் கேட்டு வாங்கி சொல்லி அந்த நிகழ்ச்சியை பார்த்த கோடா கோடி ஜனங்கள் இன்றைக்கும் சகோதரி உயிரோடு இருக்கிறார் என்று அநேக தொலைபேசியில அவர்கள் பாராட்டு தெரிவித்தது மாத்திரமல்ல, சகோதரிக்காக செபிக்க ஆரம்பித்தார்கள். அதன் வாயிலாக 3 டிவிடியை அவங்க வீட்டில் வச்சு ஷூட் பண்ணி முதல் டிவிடியை வெளியிட உதவி செய்தார். 2வது டிவிடி, 3வது டிவிடி, இப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் டிவிடியிலே வெளிவந்திருக்கிறது. அதை நீங்கள் எல்லாரும் வீடுகளிலே வாங்கி பார்க்க வேண்டும். இவைகள் எல்லாம் காலத்தினாலே அழிக்கப்படாத ஒரு மாபெரும் பொக்கிஷம் என்று சொல்வேன். வாசிங்கள். இந்த மாபெரும் ஆராதனையிலே பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், பாஸ்டர் வின்சென்ட் லோகமார் அவர்கள், சாதையாரெல்லாம் வந்திருப்பது, அநேக தலைவர்கள் வந்திருப்பது சகோதரி மேலே வைத்திருக்கிற மதிப்பும் மரியாதையும் தெரிவிக்கிறது. இந்த நிகழ்ச்சியை, இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய பாடல்கள் உலகம் முழுவதும் சென்றது போல இந்த புத்தகம் உலகம் முழுவதும் பரவி சென்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய சாட்சியை அறிந்து கொண்டு தேவநாமத்தை மையப்படுத்த நெஞ்சார வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு எல்லா மகிமை செலுத்துகிறேன். God bless you. வந்திருக்கிற தெய்வ ஊழியர்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவர்களுக்கு வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா நிகழ்ச்சிகளையும் தள்ளி வைத்து இன்றைக்கு இங்கே நிற்பதினுடைய ஒரே காரணம், என்னுடைய வாழ்விலே ஏராளமான ஊழியர்கள் ஒரு பகுதியிலே நான் தேவனோடு கூட நடக்கவும், தேவனுடைய ஊழியத்திற்கென்று அஸ்திபாரப்படவும் எனக்கு பங்கும் பாகமாய் இருந்தவர்கள் ஏராளம் பேர் உண்டு. இந்த திருச்சபை ஆகிய ஏசியாவில் தான் 1951ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள் என்னை பிரதிஷ்டை செய்த ஒரு திருச்சபை. இங்கேதான் ஊழியத்தினுடைய அஸ்திபாரத்தை எல்லாம் நான் பெற்றுக்கொண்டவன். சண்டே ஸ்கூலில் இருந்து வளர்ந்து வந்தவன். ஆனாலும் சுருக்கமாய் சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் இசைக்கருவியானது என்றைக்கு உள்ளே நுழைந்ததோ அன்றைக்கே ஒரு நல்ல ஒரு போதகனுடைய குடும்பத்தில் பிறந்தவனாகிய பின்னி ஜோசப் உலகத்தினுடைய பாதையை நோக்கி கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் பிறகு என் சகோதரன் சொன்னது போல ஏராளமான பாடல்கள் கேட்டுக்கொண்டே அதை கேட்க 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 என் வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை கத்த கொடுக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு அந்த பிரதிஷ்டையின் சாட்சி, இன்றைக்கு பிரதிஷ்டனா இல்லாத கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இன்றைக்கு பெந்தேகோஸ்து கடந்து போய் கொண்டிருக்கிறது. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய கேள்விக்குறியில நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை, என் அருமையான சகோதரன் சொன்னது போல, இன்றைக்கும் அந்த பிரதிஷ்டைக்குள்ளேயே அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அதனாலதான் பெந்தேகோஸ்து இன்றைக்கும் அதே பெந்தேகோஸ்தை சாட்சியோடு கூட ஒரு சாட்சி நிற்கிறதுனால இன்னைக்கு பெரிய பெந்தேகோஸ்துடைய அக்கினி இன்றைக்கும் நிறைவாய் நமத்திலே இன்றைக்கும் அக்கினி இங்க இருப்பதற்கு காரணம் தேவனுடைய சமூகத்திலே எடுத்துக்கொண்ட பொறுத்தலையிலே உண்மையும் உத்தமமாய் நின்று சத்தியத்தை மாத்திரம் பாடல்களினாலும் தேவ செய்தினாலும் கொடுத்து இன்றை வரை சத்தியத்துக்குள்ளேயும் பிரதிஷ்டைக்குள்ளே வாழ்ந்து இந்த தாயினுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பாக்கியம் பெற்ற
மனிதர்களில் ஒருவனாகிய நான் என் தேவாதி தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரத்தை நான் செலுத்துகிறேன். தொடர்ந்து இவர்கள் ஊழியம் செழிக்க வேண்டும், இவர்களுடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம், இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் பெந்தேகோஸ்தே என்று அழைத்துக் கொண்டு வாழ்கிற பிள்ளைகளுடைய வீட்டிலே படிக்க வேண்டிய மிக முக்கியமான புத்தகம் ஒன்று இருக்குமானால் இவர்களுடைய சாட்சி தான். ஆதலால் நான் சொல்லுகிறேன், தொடர்ந்து கர்த்தருக்கு முன்பாக இவர்களை உயர்த்தி பிடித்து கர்த்தருக்கே துதியும் கனத்தையும் மகிமையும் கொடுத்து இந்த ஊழியக்காரனுடைய ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு இன்றைக்கும் ஆசீர்வாதத்துக்குள் இருக்கிற நம்மை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமும் மகிமையின் மேல் மகிமையும் நம்மை அடைய செய்ய கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. தொடர்ந்து இவர்களுடைய ஊழியம் பெருகட்டும். God bless you. அம்மா அவர்களை நான் வாழ்த்துகிறேன். மாரநாத ஸ்தாபனத்தின் சார்பாகவும் என்னுடைய அருமையான தகப்பனுடைய சார்பாகவும் நான் அவர்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. You have done a great job. I am the witness for your dedication, your life. God bless you, mother. God bless you. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிலுவை வெறுமையாய், கல்லறை காலியாய், சிங்காசனம் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமை நாள் நிரம்பி இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய பாடல்கள் மூலமாகவும் அவருடைய செய்திகள் மூலமாகவும் இன்றைக்கு நானும் ஊழியத்திலே கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய, உண்மையாய் ஊழியம் செய்ய, மகிமையாய் ஊழியம் செய்ய, அவருடைய வருகைக்காக ஊழியம் செய்ய, வருகைக்கு அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த இன்றைக்கு அவர்கள் கருவியாக இருக்கிறார்கள். அவர்களை குறித்து சொல்ல வேண்டுமானால் ஏராளமான பாடல்கள் என்னை மிகவும் கவர்ந்தது. அவர்களோடு வெறும் இசைத்தட்டிலே வாசித்தது மட்டுமல்ல, அவர்களோடு ஊழியத்திலே அந்த நாட்களிலே கிராமங்களிலே ஊழியம் செல்ல தாச பிரகாசிலே பஸ் ஏறி நான் ஒரு சின்ன கிட்டார் 60 ரூபாய்க்கு ஒரு கிட்டார் வாங்கி அவர்களோடு ஒரு துணி பையிலே அதை வைத்துக் கொண்டு பஸ்ஸிலே நாங்கள் புறப்பட்டு ஊழியம் செய்ய போவோம். காரணம், இன்றைக்கு நான் இருப்பது அதுக்குதான் சாட்சியா இருக்கிறேன். அவர்களால் இன்றைக்கு ஊழியக்காரனா இருப்பது மட்டுமல்ல, இசையில மட்டுமல்ல, மற்ற எல்லா விதத்திலும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். தொடர்ந்து அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு ஏராளமான பேரை பேருந்து மரத்தில் உட்கார்ந்து கொண்டு தேனியை போல இனிமையும் நன்மையுமான ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். Praise God. Hallelujah. தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் இப்போதும் எப்போதும் மகிமைப்படுவதாக. அருமையான, நான் மிகவும் மதிக்கின்ற, மிகவும் விலையேறப்பெற்ற சிஸ்டர் சாரா நவருஜி அவர்களுடைய வாழ்க்கை குறித்து, ஊழியத்தை குறித்து இன்று வெளியிடப்படும் இந்த புத்தக வெளியீட்டு புரோகிராம்ல கலந்து கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்தபடியால் நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய பாடல்கள் 1963 நான் கேட்டுக்கொண்டு வருகிறேன். முதலாவதாக மதுரையில் சர்ச் ஆஃப் காட்ல இருக்கும் பொழுது அவர்கள் இயற்றிய பாடல்கள் என்னை மறவா இயேசுநாதா, உன்னதமானவரின் ஸ்தோத்திரம் பாடியே மகிப்பனாம் இயேசு என்ற அந்த பாடல்களை நான் கேட்ட பொழுது மிகவும் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. அவர்கள் முதலில் அவர்களுடைய பாடலை நேரில் பாட நான் கேட்டது 1968 என்று இருக்கலாம். அல்லேலியா கிரவுண்ட் என்று இங்கே உண்டு. அதிலே தேவா பிரசன்னம் காதுமே என்ற அந்த பாட்டை அவர்கள் பாடியது it is still ringing in my ears, so fresh and so green in my memory. அது மட்டுமல்லாமல் எஸ்ஏஏ கிரவுண்டில் அதற்கு பிறகு நடக்கிற ஒவ்வொரு வருடமும் அவ்வளவு மீட்டிங்ஸும் தவறாமல் நாங்கள் கலந்து கொண்டு மிகவும் பயனடைந்ததும் நான் மறக்க முடியாது. அவர்கள் ஆவியோடும் கருத்தோடும் பாடுகிற பாடல்கள், அந்த சத்திய வசனத்தை மிகுந்த தைரியத்தோடு மெட்ராஸ் பட்டணத்தை அசைக்கத்தக்கதான அளவுக்கு பிரசங்கித்த ஒரு மகா பெரிய சர்வன்ட் ஆஃப் தி லார்ட் சிஸ்டர் சாரா நவருஜி அவர்கள். அவர்களுடைய அந்த வார்த்தைகளும் அந்த ஆவியின் நிறைவோடும் ஆண்டவருடைய வல்லமையோடும் மிகுந்த தைரியத்தோடு பேசினது it is still in my memory, so fresh and green. அந்த வாசகங்களையும் அந்த செய்திகளையும் நாங்கள் கேட்கும் பொழுது we would be sitting there spellbound. அப்படி pin drop silence இருக்கும். People will be pouring into the ground to listen to the word of God through her. அவர்கள் பாட்டு, அவர்கள் பிரசங்கம் எல்லாவற்றையும் நான் கேட்டுவிட்டு வீட்டுக்கு போய் உடனே அந்த பிரசங்களை அப்படியே எழுதி விடுவேன். எழுதி வைத்துவிட்டு நான் வேலை பார்த்த இடத்துல என்னோட வேலை செய்த சகோதரர்கள் எல்லாம் கூப்பிட்டு என் ரூம்ல உட்கார வச்சு அந்த பிரசங்களை வாசிப்பேன். நான் அவர்களுடைய பாடல்களை எல்லாம் போட்டு கேட்க வைப்பேன். நான் அவர்கள் கண்ணீரோடு அதை கேட்டிருக்கிறார்கள். மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்றும் சொல்லி இருக்கிறது எனக்கு இன்னும் நன்றி
ஞாபகம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த வார்த்தைகளும் அந்த செய்திகளும் என்னை it led me to deepen in Christ Jesus. அந்த காரியங்கள் அந்த நாட்களிலே அவருடைய சபையில ஒரு 3-4 வருஷம் நான் அட்டெண்ட் பண்ண பொழுது I was so blessed and everything was edifying to me. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம், வளர்ச்சி, தெய்வ பயம், prayer life, எல்லாவற்றுக்கும் முதல் காரணமாய் அவர்கள் இருந்தார். Next to God, I owe her a good deed, I should say. அவர்கள் உண்மையாகவே indeed in a great measure has she contributed to the body of Christ. அதன் மூலம் நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டேன். நான் அந்த பிரசங்கங்கள் மூலம் நான் மிகவும் பிரயோஜனம் அடைந்திருக்கிறேன். இதை போல அவர்கள் பாடல்களையும் செய்திகளையும் கேட்டு பயனடையாதவர்கள் ஒருவரும் இருக்கவே முடியாது. அதனால் நான் அந்த காரியங்களிலே நான் தேவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷிக்காக a saintly servant of the Lord. அவர்கள் ஏற்கனவே கேட்டது போல பிரதிஷ்டை சற்று மாறாமல் அதே நிலைமையில் இன்றும் ஊழியம் செய்து கொண்டு வருகிறதை கொடுத்து தேவனுக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இந்த நாளில் I rejoice with you all, especially with the dear sister. இந்த காரியத்தை புக்காக வெளியிட earnest efforts எடுத்த Samuel and the team I do appreciate deeply. இந்த நல்ல சமயத்துக்காக ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் மேலாக அருமையான சகோதரி சாரான் அவர்களுக்காகவும் அவருடைய ஊழியர்களுக்காகவும் தேவனுக்கு இப்போதும் எப்போதும் நான் மகிமை செலுத்துகிறேன். தேவனாகவும் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ. இது அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமான தேவ வசனங்கள் அடங்கிய செய்தி அடங்கிய அபிஷேகம் நிறைந்த பாடங்களும் செய்திகளுமாயிருக்கிறது. இந்த வாழ்க்கை பிரயோஜனம் அடையும்படியாக உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கிறோம். நம்ம மத்தியில் வந்திருக்கிற மதிப்பிற்குரிய சாது சுந்தர் செல்வா அவர்கள் செய்தியை அளித்து பிறகு இந்த முட்கள் நடுவில் லீலி மலர் என்ற புத்தகத்தை நமக்கு வெளியிடுவார்கள். சாதையா அவர்களை வரும்படியாக எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பரிசுத்தமான விழாவுக்கு வந்திருக்கிறோம். And we have come into a holy house. சந்தோஷமா இருக்க முடியாது. And we cannot be without being happy. ஆமென். Amen. இந்த பரிசுத்த விழாவில் கலந்து கொள்ளும்படியாக நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். And I'm really honored to participate in this holy event. இந்த விழாவில் கலந்து கொள்ளும்படியாக என்னை மிகுந்த அன்போடு வரவேற்ற மதிப்புக்குரிய தேவ மனிதர் ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். And I also express my gratitude to our respectable brother Samuel who invited me for this meeting. அதே போல சகோதரி லலிதா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். In the same way I express my gratitude to Sister Lalita as well. நாம் எல்லாரும் கௌரவப்பட்டு வந்திருக்கோம். நம் பாசத்துக்கும் அன்புக்கும் மரியாதைக்குரிய சகோதரி சாரநாமஜி அவர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். And I also greet our beloved sister Saranavarochi who is honorable and lovable to all. அநேக தேவ மனிதர்களுடைய சாட்சிகளை சொன்னாங்க. And many servants of God said in their testimony. நமது அன்பு அம்மா சாரா நபர்களுடைய பாடலை கேட்டு கிறிஸ்துவ வாழ்க்கையில வளராதவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது. And many of them testified and said that there wouldn't be anybody who has heard the songs of Sister Sara Navroji and not grown in their spiritual life. அதில் நானும் ஒருவன். And I am also one among them. ஆனா அவங்களை நான் நேரில் பார்த்ததே கிடையாது. But I have not seen her face to face. பாடலை மாத்திரம் கேட்டிருக்கோம். I have heard only her voice, her song. இவங்க உயிரோட இருக்கிறாங்களா என்ன ஆச்சுன்னு கூட தெரியாது. And I don't know whether she's still alive or not. ஆனா ஒவ்வொரு முறையும் எங்களுடைய அலுவலக கூட்டத்துல அவங்களுடைய